அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் இன்றைக்கும் க்ரீன் ஹவுஸில் இருக்கிறோம். சின்ன ஒரு பராமரிப்பு அளவில் வந்திருக்கிறேன். அது என்னென்று இருக்கா பார்ப்போம். இந்த நாங்கள் சொல்லுவோம், இது வந்து வெள்ளரிக்காய் சாதி, ஆங்கிலத்தில் குக்கும்பர் என்று சொல்லுவோம். இது வந்து சின்ன சாதி. இதில் என்ன செய்ய போகிறோம்டா, இதை வந்து ஒரு சில இலைகளையும் கிளைகளையும் நீக்க வேண்டியிருக்கு. தேவையில்லாத நீக்கினா தான் அதோட வளர்ச்சியும் அந்த ஒவ்வொரு காய்களோட அளவும் பெருசாக இருக்கும். மற்றது வந்து எல்லா இடமும் படர்ந்து ஒரு அசிங்கமாக இல்லாமல் ஓரளவு வடிவான தோற்றத்திலையும் ஒரு நேர்த்தியாக இதில் இந்த வலையை பார்த்திங்கன்னா இது 6 இன்ச்சுக்கு 6 இன்ச் சதுரம். இந்த வலையில் வந்து இது வடிவாக படரக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பராமரிக்கிறது, கிளைகள் எப்படி நீக்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் வந்து ஒரு சில இதுகள் வந்து கொஞ்சம் பழுதாகி இருக்கு. என்னென்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் என்னென்னு சொன்னால் நல்லா காற்றடிச்சது. இப்போ 2 நாளாக காற்றுண்டா இந்த க்ரீன் ஹவுஸே பறக்கிற அளவுக்கு ஒரு காற்று, பெரிய காற்று. அந்த காற்றால் ஒரு சில கிளைகள் வந்து பழுதாகி மடங்கி அதில் இலைகள் அடிபட்டு கணக்க சேதங்கள். இது சேதம் இல்லைன்னு சொல்லலாம். சொன்னால் இதுக்குள்ளே இருந்தபடியால் இந்த வலையில் இது இருந்தபடியால் ஓரளவு சேதம் குறைவு. இதே வெளியே இருந்திருக்கும்னு சொன்னால் இதில் ஒன்றுமே எடுத்திருக்க முடியாது. ஓரளவு இந்த க்ரீன் ஹவுஸ்ன்றது ஓரளவு பாதுகாப்பான ஒரு கட்டமைப்புன்னு தான் சொல்லணும். வாங்க ஒருக்கா இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த முதல் மரத்தை பார்த்தோம்னா, இந்த முதல் மரத்தில் இப்போ இந்த இதில் வரைக்கில் இப்படி இலைகள் இருக்கும். இலைகளோட சேர்த்து ஒரு கிளை உண்டு இந்த இலைகளுக்கு இடையில் வரும். அப்போ அதை என்ன செய்யணும், இந்த கிளையை இந்த காய் இல்லாத இடத்துலேருந்து வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டால் இப்போ என்ன நடக்கும்டா, இந்த காய் மட்டும் இருக்கும். அந்த கிளைத்துண்டு, இன்னொரு கிளைத்துண்டும் இருக்குது பாருங்கள். இதையும் நான் வெட்டி விட போகிறேன். என்னடா, அந்த காய் துண்டை விட்டு போட்டு இந்த இலையை, இந்த கிளை ஒரு தனி கிளை, இதை இப்படி வெட்டி எடுத்து விட்டோம்டா தனி காய் மட்டும் இருக்கும். அப்படி அதே மாதிரி கீழே உள்ள அந்த தேவையில்லாத இலைகளையும் வெட்டி விடணும். பார்த்திங்கன்னா இதை விட்டுவோம். இது வந்து இடைஞ்சலாக இருக்குது. இப்போ இந்த இலைகளையும் இதுக்கெல்லாம் போட்டு விட்டோம்னா அது முக்கியத்துக்கு உரமாக மாறிடும். இப்போ இந்த தேவையில்லாத இலைகளையும் வெட்டி விட்டலாம். இதில் ஒரு காய் ஒன்று இருக்குது. இந்த காய்க்கு பிறகு வர இது கிளைக்கெலாம் இந்த காய் இருக்குது. இதை வெட்டி விட்டோம்னு சொன்னால் அந்த காய் அப்படியே இருக்கும். மற்றது அந்த கிளை வந்து இப்போ இதில் ஒரு பார்த்திங்கன்னா இந்த இலையும் தேவையில்லை, இதையும் விட்டுவிடும். இதில் பார்த்திங்கன்னா இதில் கிளை ஒன்று வந்திருக்கு. அந்த கிளையில் ஒரு காய் அது வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் அந்த கிளையும் எங்களுக்கு தேவை இல்லைண்டா அதை வெட்டி போட்டு இதில் ஒரு பூ ஒன்று உருவாகுது. அப்போ அந்த பூவை விட்டு போட்டு நாங்கள் மிச்சத்தை வெட்டுவோம். அதில் ஒரு காய் வர வாய்ப்பு இருக்குது. அந்தபடியாக அதுக்கு ஒரு இடத்தை விட்டுட்டு வெட்டுவோம். இதுலேயும் ஒரு இலை இருக்குது, அதையும் விட்டுவோம், தேவையில்லை. என்று சொன்னால் நீங்கள் அந்த காய்க்கிறதுக்கு கீழே உள்ள இலைகளை வெட்டுனீங்கன்னு சொன்னால் காய்க்கு வந்து நல்ல சத்து போகும். அப்படி தான் இங்கே அந்த க்ரீன் ஹவுஸ் விவசாயங்கள் செய்கிறார்கள். அப்படித்தான் செய்கிறவே என்று சொன்னால் அவர் வியாபார நோக்கமாக செய்கிறவே. மற்றது காய்கள் பெருசாக இருக்கணும்ன்ற காரணத்துக்காக இந்த இதுகளை கழித்து செய்கிறது. அது ஒரு வடிவம் இருக்கும், பெரிய பெரிய காய்களாகவும் இருக்கும். நான் இது அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கீழே அப்படியே அடர்த்தியாக இருக்குன்னு. நான் இது அவ்வளோத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிளை இருக்குது. கிளையில் 2 காய் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இந்த 2 காயும் விட்டுட்டு இந்த கிளை வந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போகுது. இப்படி போகுது இந்த கிளையை வந்து இப்படி விட்டால் விளங்குதில் என்ன கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. அப்போ இதில் விட்டால் வந்து இது கொஞ்சம் வடிவில்லாமல் அங்கே சுற்றியாக வளரும். அப்போ நாங்கள் இதோட வெட்டினோம்டா அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டாச்சு. அப்போ அந்த 2 காயும் அப்படியே இருக்கும். சரியா, அந்த காய்க்கு கூட நீங்கள் இந்த இலைகள் தேவையில்லை. இந்த இலைகளையும் வெட்டி விட்டால் சத்தெல்லாம் அந்த காய்க்கு போகும். சரியா, இது உங்களுக்கு காட்டுறோம். அதே மாதிரி அங்காலையும் ஒரு காய் இருக்குது. அந்த கீழே உள்ள காய், அந்த கீழே உள்ள காயை வந்து அதில் 2 காய் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு குட்டி காய் இருக்குது, இதில் ஒரு பெரிய காய் இருக்குது.
அந்த குட்டி காயோடு இப்படி வெட்டினமுண்டா வெட்டிட்டு இதில் உள்ள இலைகளையும் நறுக்கி விடுவோம். இலைகளையும் நறுக்கி விட்டால் இந்த கீழே இருந்து வர சத்தெல்லாம் இந்த காய்க்கு போகும். காய் கொஞ்சம் பெருசாகும். பார்த்திங்கன்னா இதில் 2-3 காய் இருக்குது. சரியா, அது அப்படி இருக்குது. அதுக்கு பிறகு வர இலைகளையும் இதில் வந்து இப்படி நறுக்குவோம். சரி, நறுக்கி விட்டுட்டோம்டா இதில் வர இதுகள் வந்து கொஞ்சம் பெரிய காய்களாக வரும். இது நறுக்கிட்டேன், இல்லை நறுக்கல. ஓகே, அது இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வடிவ விளக்கமாக பார்க்குறேன்டா, இதில் ஒரு 2 பிஞ்சு இருக்குது. பார்த்தீங்களா, அந்த 2 பிஞ்சு, இந்த 2 பிஞ்சுகளோட சேர்த்து ஒரு கிளை வருது. பார்த்தீங்கன்னா இந்த கிளை வந்து பெருசாக போய் திருப்பி இன்னொரு கொடியாக படரும். அப்போ அது செய்ய விடாமல் இதோட வெட்டிட்டோம்டா இந்த 2 பிஞ்சும் அப்படியே காயாக மாறும். அந்த கிளை அப்படியே நிற்கும். அது மாதிரி இதுலேயும் இருக்குது. கொஞ்சம் அந்த இதில் கிளை வந்து கொஞ்சம் ஓரளவு பெருசாக வந்த பிறகு வெட்டலாம். ஆக சின்னது. இப்போ அது இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு காய் ஏற்கனவே இருக்குது. இதில் ஒரு கிளை எப்படி வெட்டி விட்டோம்டா இந்த காயை தவிர பிஞ்சுகள் கணக்கு இருக்கிறதுல அதுகளும் அவங்களோட வாட்டில் வரட்டும். இதுதான் கிளை நீக்கின பிறகு உள்ள தோற்றம். பார்த்திங்கன்னா காய்கள்லாம் வடிவாக விளங்குது. நல்ல பெரிய காய். சரியா, அது இங்கே பாருங்க, பெரிய காய். இது கொஞ்சம் முத்திரு போல் இருக்கோண்டா, விதைக்கி விடலாம். முத்திரு போல் தான் இருக்குது. பார்ப்போம். இது மாதிரி ஒரு 3 காய்கிட்ட விடுபட்டுட்டு அதான் அந்த இலைகளில் மறைஞ்சிருக்கிறபடியால் உடனங்களுக்கு பிடுங்குறக்குரிய இதுகளை நேற்று பிடுங்கினான் தான். ஆனால் இதுகளெல்லாம் ஏற்கனவே விடுபட்டு போச்சு. பார்த்தீங்களா, இப்போ இது வெட்டினோடனே காய்கள்லாம் துண்டாக விளங்குது. கொஞ்சம் ஓரளவு இடைவெளிகள் இருக்குது. மகரந்தத்துக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மகரந்த சேர்க்க தேவைன்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. இப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுப்பட்டு இலைகள்லாம் கீழே பசலைக்கு உரமாவை போட்டுட்டு காய்கள்லாம் விளங்குது. வெட்டின விதங்கள் இப்படித்தான் இருக்க போகுது. இப்படி இதுக்கு மட்டுமில்லை, இதை விட ஒரு சில வேறு வகையான மரக்கறிகளுக்கும் அநேகமான மரக்கறிகளுக்கு இப்படி களை நீக்கி செய்கிறது. அதில் விளைச்சலை தரப்படுத்துறதுக்காக. அவ்வளவுதான். கிளைகளை எப்படி இந்த குக்கம்பர் கிளைகளை நறுக்கிறது, வேறு எப்படி கிளைகளையும் இலைகளையும் மறக்கிறதுன்றதை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் வேறொரு தாவரத்தோட, ஒரு மரக்கறி தாவரத்தோட சந்திப்போம். நன்றி. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.